லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? கலைஞர் கருணாநிதியின் வழியில் நான் வாழ்கிறேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சுகந்தகுமார், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலவை உறுப்பினருமான திருச்சி சிவா எழுதிய 5 நூல்களையும் வெளியிட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு நூலை வெளியிட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அதனை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ், பாடலாசிரியர் வைரமுத்து, திராவிட கழக தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன், திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு விருந்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் எதிர்பாரா திருப்பம், நேரடி எனும் வசீகரம், கேளுங்கள் சொல்கிறேன், முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை, காட்சியும் கருத்தும் ஆகிய புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது இளைஞர் அணியை தலைவர் கலைஞர் அவர்கள் 5 பேர் கொண்ட அணியாக உருவாக்கினார் என்றும், அதில் முதலில் நான் 2வது திருச்சி சிவா இருந்தார் என்றும் பெருமையாக கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கருப்பு சிவப்பு கொடி இல்லை என்றால் நாங்கள் இங்கு இல்லை என்றும், கலைஞர் இருந்தால் தற்போது இருக்கக்கூடிய சிவாவை உச்சி முகர்ந்து பாராட்டியவர் என்றும் அவர் மேடையில் பேசினார். அது மட்டுமல்லாமல் கலைஞர் வழியில் நாங்கள் செல்கிறோம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் 30 கடந்தும் உற்சாகமாக இருந்தும் தற்போது 70 கடந்தும் அதே உற்சாகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றும் அதில் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் 790 கேள்விகளை எழுப்பியுள்ள சிவா அங்கு எழுகிறார் என்றால் சிங்கம் எழுதுகின்ற அர்த்தம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திருச்சி சிவா இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 75 ஆண்டு காலமாக நமது கொள்கையை மாறவில்லை, கோட்பாடு மாறவில்லை என்றும் திமுக பற்றி அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் இணை எதிரிகள் வதந்திகளை பரப்பி இருந்தார்கள். தற்போது பாஜக பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி வரலாற்றை மாற்ற நினைக்கிறார்கள் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடைசியாக திருச்சி சிவாவை பற்றி அவர் IAS படிக்க ஆரம்பித்தார். IAS என்பது அது முடிவு பெறும், ஆனால் திமுக கழகம் என்பது முடிவு பெறாது என்றும், குறிப்பாக திமுகவின் கலைஞர் ஆட்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார். மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆருயிர் அண்ணன் மறைந்த அண்ணன் கோசிமணி அவர்களிடத்துல சிறையில் இருந்தப்போ கேட்டிருக்கிறார். அப்போ மணியண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு சட்டமெல்லாம் தெரியாது, ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் இருக்கிற வரை மாறாது, மாறவே மாறாதுன்னு சொல்லி இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பவள விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. அதனால்தான் பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழனாக பிறந்தது சிறப்பு, கழகத்தில் பணியாற்றுவது பெருமை, கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல, காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள். தமிழை விட, கழகத்தை விட, கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை 45 ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர். இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல அறிவிச்சவர் சிவாதான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரக்கூடிய பேச்சை கவர்ந்திருக்கிறாரோ,
அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன்னு நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த நூல்கள்ல திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை இருக்கு, நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது, இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது. மொத்தத்தில் கழகத்தினர் எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி வாதிடணும், எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாங்கெல்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்தில் நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் புறப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாத்துறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன்.